வணக்கம். எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லைனா எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற பிகினர்ஸ் பெரும்பாலும் பண்ணுற 5 தப்பு, அது ஏன் அந்த தவறுகளை பண்ணக்கூடாது, அது எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஐ எம் சாந்தி காசிராஜ், ஃபிட்னஸ் ட்ரெய்னர் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். நம்ம சேனலில் நிறைய ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க, எல்டர்ஸ், பிகினர்ஸ் எல்லாத்துக்காக ஒரு ஈஸி எக்ஸசைஸ், வெயிட்டை தூக்கிட்டு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, பாடி வெயிட் ஸ்ட்ரென்த் பில்டிங் எக்ஸசைசஸ், இப்படி நிறைய இருக்குது. ஃபிட்னஸ் அண்ட் யோகாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதை பார்த்து ரெஃபர் பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கிட்ட 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லைனா நான் கண்டக்ட் பண்ணுற லேடிஸ்க்கான குரூப் ஆன்லைன் கிளாஸஸில் சேரணும் அப்படின்னா ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க அந்த பாயிண்ட்ஸ் என்னெல்லான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் அப்படின்னாலே ஒரு வெயிட் லாஸ் டூலாக மட்டுமே நினச்சி வெயிட்டை குறைக்கணும், அதனால நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் இப்படின்னு தான் பெரும்பாலானோர் சொல்கிறத கேட்குறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் டூல் கிடையாது. அதையும் தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், மூடை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும், நல்ல தூக்கம் வர ஹெல்ப் பண்ணும், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ஹெல்ப் பண்ணும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால அதை ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக நீங்கள் நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், அது மாதிரி உடம்புக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு ரொட்டீனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது கூட சேர்ந்து ஒரு பை ப்ராடக்டாக உங்களோட வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸ் பண்ணுற 5 தப்புகள்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடியோ போட்டு டக்குன்னு ஒரு எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிடுறது. அப்படி பண்ணவே கூடாது. எப்போவுமே எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு வார்ம் அப் பண்ணி பாடியை ரெடி பண்ணிக்கணும். எல்லா ஜாயின்ஸுக்குமே ஒரு ரொட்டேஷன் கொடுத்து ஜென்ரல் வார்ம் அப் பண்ணுறது, பண்ணி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு முடிக்கணும். ஸோ வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னெல்லாம், அது ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த வார்ம் அப் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் அண்ட் பாடியை ரெடி பண்ணி நம்ம அந்த எக்ஸசைஸுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணுறதுக்கு, அடிபடாமல் இருக்கிறதுக்கு, இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அதனால் வார்ம் அப்பில் இருக்குது. அதனால் கட்டாயம் பண்ணணும். அதே மாதிரி தான் ஸ்ட்ரெச்சஸ் செஞ்சு முடிக்கும் போது அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி கூல் டவுன் ஆகும். ஸோ அதனால் அதுவும் செஞ்சு முடிக்கணும். ஸோ இனிமேல் நீங்கள் வார்ம் அப்பையும் ஸ்ட்ரெச்சஸையும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். 2வது பாயிண்ட், ஸ்டார்ட் பண்ண உடனே டக்குன்னு ஒரு ஹை இன்டென்சிட்டியில் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது. அது ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனை வச்சுருக்கலாம். பட் ஒரு ரொம்ப கேப்புக்கு அப்புறம் பண்ணுறீங்கன்னா கன்சிடர் யுவர் செல்ஃப் அஸ் அ பிகினர் ஒன்லி. இவ்வளோ கேப் விட்டுட்டு உடனே நான் அந்த ஸ்கூல் படிக்கும்போது 1000 ஸ்கிப்பிங்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 10 kg வெயிட்டு தூக்கி நான்லாம் முதல்ல பண்ணியிருக்கேன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதனால் இப்போவும் பண்ண முடியும்னு ஸ்டார்டிங்லேயே அதே இதை தூக்கவோ இல்லைனா ஜம்ப் பண்ணவோ அவ்வளோ கவுண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேசிக்காக பிகினர் லெவலில் லோ இன்டென்சிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக உங்களோட இன்டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அது உங்கள் பாடி அழகாக அதை அடாப்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எடுத்த உடனே பயங்கரமாக பண்ணுறேன்னா ஹை இன்டென்சிட்டியில் ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு திரும்ப முடியாமல் போய் ஒரு பெரிய கேப் விடுறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய பாயிண்ட், கிராஜுவலாக இன்டென்சிட்டியை கூட்டுறது. 3வது பாயிண்ட், உங்களுக்கு என்ன சூட் ஆகும் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. எந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணணும், எந்த மாதிரி டிசைன் பண்ணணும் உங்களோட ஒர்க் அவுட்னு இருக்குல்ல. ஸோ சம் பீப்புளுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஏதாவது சம் ஹிப் பெயின், நீ பெயின், இல்லைனா எவ்வளவோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எதை அவாய்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும், எதை நீங்கள் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்மளோட கண்டிஷனை இன்னுமே வந்து ஒஸ்ட்டாக விடக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கண்டிஷன் இருக்குன்னா ஜென்ரலாக ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட கண்டிஷனுக்கு தகுந்தாப்பில் ஒரு டாக்டர்கிட்டையோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு ஒரு 1-on-1 செஷனில் நீங்கள் என்னென்ன பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன அவாய்ட் பண்ணணுங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ஆல்வேஸ் குட். ஏதாவது ஒன்று ஜஸ்ட் லைக் தட் எடுத்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஐ எம் ஆல் குட், நான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரே கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்டாக இல்லாமல், லைக் ஒரு கார்டியோவாக இல்லாமல் கார்டியோவும் பண்ணணும், பாடி வெயிட்டில் பண்ணுற ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மாதிரியும் பண்ணணும். முடியும் போது சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு
குட்டி குட்டியாக உள்ள வீட்டில் இருக்கிற அவைலபிள் ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்ஸை தூக்கி பண்ணுறது, இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் பேண்டை வச்சு பண்ணுறது, ரெசிஸ்டன்ட் டியூபை வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட எல்லா ஏரியாவும் கவர் ஆகும். உங்கள் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது ஓவரால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரே விஷயம் பண்ணுவேன், இதுதான் எனக்கு முடியும் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அதே விஷயத்தையே மாதக்கணக்கில் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 4th பாயிண்ட், என்ன நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் அதோட ஃபார்ம் என்னது, அது எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது. ஒரு எக்ஸசைஸை ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபுல் ஸ்குவாட் உட்கார முடியல, உங்களால் ஃபுல்லாக டவுன் வரைக்கும் கீழே போயிட்டு உட்கார முடியலன்னா அந்த கீழே வரைக்கும் போகிறத ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லுவோம். அது பண்ண முடியலன்னா தட்ஸ் ஃபைன். பிகினர் வந்து எவ்வளோ முடியுதோ, ஒரு நீ ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா ஒரு ஹாஃப் வரைக்கும் உட்காந்து ஹாஃப் ஸ்குவாட் பண்ணி எந்திக்கிறதுங்கிறது அப்சல்யூட்லி ஓகே ஸ்டார்டிங்கில். ஆனால் ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபுல் பாடி வெயிட்டையும் அப்படியே ஃபுல்லாக முன்னாடி விழப்போகிற மாதிரி இப்படி குனிஞ்சிக்கிட்டு பண்ணுறது, ஃபுல்லாக வெயிட்டை பாடி வெயிட்டை ஃபுல்லாத்தையும் நீல போட்டு பண்ணுறது, அந்த மாதிரியே இல்லாமல் ஒரு கரெக்ட் ஃபார்ம். ஒரு ஸ்குவாட் பண்ணுறோன்னாலே நீயை ஃப்ரீயாக விடுறது. உங்களோட பெரிய ஒரு மசில் குரூப்னு பார்த்தா நம்மளோடது பட்டு. ஸோ உங்களோட க்ளூட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, உங்களோட பாதத்தை ஹீலை நல்ல தரையில் ப்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்றது. இப்படி நான் ஜஸ்ட் ஒரு ஸ்குவாட்டுக்குன்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொரு எக்ஸசைஸுக்குமே ஒரு ஃபார்ம்னு இருக்கும்ல, எப்படி இன்ஹேல் பண்ண எக்ஸேல் பண்ணணும், எப்படி ஆப்ஸ் டைட்டாக வச்சுக்கணும், இந்த இதில் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஏனோ தானோன்னு சும்மா நிறைய வெயிட்ஸ் வச்சு பண்ணுறேன், நிறைய ரிப்ஸ் பண்ணுறேன், இப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகும்போதும் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டீங்க கரெக்டாக அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் போடுறதுக்கு, அந்தந்த எக்ஸசைஸோட இன்டென்சிட்டியை ஃபியூச்சரில் கூட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்காக ஃபார்ம் தெரிஞ்சும் பண்ணுங்கள். 5வது பாயிண்ட், பிகினர்ஸ் பெரும்பாலும் தப்பு பண்ணுறது என்னவா இருக்கும்னா, ஏதாவது ஒரு பாடி வந்து உங்களுக்கு ஒரு சில சைன்ஸ் காமிக்கும். லைக் ஒரு நெக் பெயின் வந்திருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு மசில் கிராம்ப் வந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அதுக்கும் ஜஸ்ட் லிசன் டு யுவர் பாடி. ஏதோ சம்திங் ஏதோ தப்பாக பண்ணியிருக்கீங்க, இதனாலேயே ஒரு வலி வந்திருக்கு அப்படின்னா ரெஸ்ட் வெல், அங்கே ஒரு சின்ன கேப் கொடுங்க. அது சரி பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். அதோடையே நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 2-3 நாள் பண்ணிவிட்டு திரும்ப பெரிய கேப் எடுக்கிற மாதிரி வந்துடும். அது மாதிரி பண்ணாமல் என்ன தப்பு நடந்திருக்கும், எதனால் ஃபார்ம் தப்பாக பண்ணோமா, அப்படி இல்லைன்னா மசில் கிராம்ப்ஸ் வருது அப்படின்னா பயங்கர ஸ்வெட் லாஸ் ஆகுது, எக்ஸசைஸ் டைமில் நம்ம கரெக்டாக தண்ணி குடிக்கிறது இல்லையா, இதில் எங்கே என்ன தப்பு பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுட்டு அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் தட் வலி வராதுல்ல. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாம் பாடி பெயின் அப்படிங்கிறது ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் அந்த மசில் குரூப்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா கூட அந்த மசில்ஸ் நல்ல ஒரு கூல் டவுன் ஆயிரும். அதுக்கு அடுத்து திரும்பவும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்லா பாடி ரெடி ஆயிரும். அதை விட்டுட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறது இல்லைன்னா அந்த என்ன பாடி சைன் கொடுக்குது, என்ன ஒரு வலி நமக்கு காமிக்குதுங்கிறத அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கனாலும் திரும்ப உங்களோட ரொட்டீனில் ஒரு பெரிய கேப் விழும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. லிசன் டு யுவர் பாடி. என்ன பெயின், என்ன கிராம்ப்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ஜஸ்ட் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த 5 பாயிண்ட்ஸில் நம்ம பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன தப்புகள் பண்ண வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஒரு சின்ன போனஸ் டிப்பாக சொல்கிறது, எக்ஸசைஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே அதில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறீங்களோ, அந்த பாடி டோன் ஆகிறதுலேருந்து வெயிட் லாஸ்க்காக இப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை விட ஈக்குவலி இது அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லைனா ஒரு ஸ்டெப் இதை விட அதிகமாக இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து டயட். நீங்கள் என்ன ப்ராப்பரான உணவு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் ஜங்க் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. உங்களோட வெயிட் லாஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட், சிம்பிள் காப்ஸ், சுகரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ப்ரோட்டீனை ஒவ்வொரு மீல்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. ஏன்னா எக்ஸசைஸும் நல்ல வெயிட்ஸ்லாம் தூக்கி பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை பிகினர்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நல்லா கன்சிஸ்டண்ட்டாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.